மறந்து போகக்கூடாது. அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி. நாங்க ஒரு நாளும் மறந்து போகிறவர்களா இல்லாதபடி அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையா வைத்திருக்கிற ஜனம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நம்ம அவரையே நம்பி இருக்கிறோம், அவரையே நம்ம நம்பி இருக்கிறோம். நம்ம பக்கத்துல 1000 பேரும், நம்ம வலது புறத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் அது நம்மளை ஒரு நாளும் அணுகாது, ஒரு நாளும் அதுகாது. விசுவாசிக்கிறீங்களா? இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை சுத்தி என்ன நடந்தாலும், இல்லை எனக்கு விரோதமாய் என்ன ரிப்போர்ட் வந்தாலும் அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு வசனத்துல இருக்கு. நம்ம அவருடைய நிழலில் இருக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே உனக்கு அடைக்கலம் உண்டு. அவருடைய சத்தியம் நமக்கு பரிச்சயம் கேடமாகும். இந்த வசனத்துல கீழே நம்ம வாசிக்கும் பொழுது இந்த காலத்துல நடக்கிற அநேக காரியங்கள், என்னென்னமோ காரியங்கள், டிஃப்ரெண்டா நேம் வச்சு புது புது நோய்கள், புது புது காரியங்கள் தோன்றுது. ஆனா வசனம் என்னைக்குமே ஒண்ணுதான், நம்மளை எதுவுமே அணுகாது. என் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? இந்த வார்த்தை அறிக்கை செய்வோமா? என் பக்கத்துலன்னு சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம், என் பக்கத்துல 1000 பேரும், என் வலது புறத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. மீண்டுமா சொல்ல போறேன், என் பிள்ளைகள் பக்கத்துல, அது குழந்தையா இருந்தாலும் கை குழந்தையா இருந்தாலும் என் பிள்ளைக்கு விரோதமா எதுவுமே அணுகாது. என் பிள்ளையின் பக்கத்துல 1000 பேரும், என் பிள்ளையின் பக்கத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் அது அணுகாது. இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் சொல்லுங்க, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். சொல்றீங்களா? வாய்களை திறந்து, நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயம் என்னை மேற்கொள்ளாது. என் கண்ணால மாத்திரம் தான் நான் அதை பார்ப்பேன், அது என் கிட்ட கூட வராது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன், சத்துருக்கு வரும் பலனை நான் பார்ப்பேன். ஆனா என் கண்கள்ல மட்டும்தான் நான் அதை பார்ப்பேன். அது என்னை அணுகாது, அது ஒரு நாளும் என்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கிற யார் நமக்கு அடைக்கலம்? அவரே நமக்கு அடைக்கலம். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டான்னு வசனம் இருக்கு. இதை நம்ம மாத்தி சொல்ல போறோம். உனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை நான் எனக்கு தாபரமாக கொண்டேன், ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. சொல்லுங்க வாய்களை திறந்து, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நீங்க அறிக்கை செய்தீங்கன்னா அது நடக்கும் உங்க வாழ்க்கையில. அமைதியா இருக்காதீங்க, அறிக்கை செய்யுங்களேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. உலகத்துல சொல்லுகிற பொல்லாப்பு, உலகத்துல காணப்படுகிற பொல்லாத காரியம் எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி சொல்லுவோமா? என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என்னுடைய பிள்ளைகளுடைய வழிகளில் எல்லாம், அவங்க தூங்கும் போதும், அவங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுதும், அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை காக்கும்படி அவர்களுக்காக அவர்களுடைய தூதரை அவர் கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னை தாங்குவார். சொல்லுங்க வாய்களை திறந்து, என்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் என்னை தாங்கி ஏந்தி கொண்டு போவார். சிங்கத்தின் மேலும், இதுதான் முக்கியம், சிங்கத்தின் மேலும், சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிற சூழ்நிலை, சிங்கத்தை போல ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை பார்த்து கெர்ச்சிக்குதா? அக்கினி போல ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை பார்த்து கெர்ச்சிக்குதா? வலு சர்ப்பத்தையும் மிதிக்க அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை கூட நம்ம சொல்லி முடிக்க போறோம். வாயில தந்து சொல்லுவோமா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். ஆமென். அப்பா, உமக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும் ராஜா. எந்த விதமான பயமும் எங்களை மேற்கொள்ளாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய பிள்ளைகளையோ எங்களையோ அப்பா, பிசாசானவன், சத்ருவானவன் அப்பா கொடுக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் எங்களுக்கு பயத்தை புகுத்தாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா.
அவர் ஒருவரே நமக்கு நம்பிக்கை. கர்த்தர் ஒருவரே நமக்கு நம்பிக்கை. அவர் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை. அப்பா, நீங்களே எங்களோட நம்பிக்கை ராஜா. நாங்கள் உங்களையே நம்புகிறோம். உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவரை மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கிறோம். அப்பா, நாங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம் ராஜா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்களேன், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. நான் அவரை மட்டும் நம்புவேன். நான் அவரை நம்புவேன். நான் போற பாதையில் அவரை நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இயேசுவை நம்புங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் சமாதானத்தை தருகிற தேவன். அவர் சுகத்தை தருகிற தேவன். சுகம் அவரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையே தெரியலையா? எல்லாம் இருளா இருக்கா? இல்லையா? அவரை நம்புவோம். வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
மீண்டும் ஒரு புதிய வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம்ல. அவர் பதறுகிறவரை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருல. அந்த வாசனத்தை கூட நாம் வாசித்த நாள் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 35 அதிகாரத்தின் 4 வசனத்தை கூட நாம் படிக்க கேட்கலாம். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், அடுத்த வார்த்தை என்னது? திடன் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லலாம், ஆனால் அடுத்த வார்த்தை திடன் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பயப்படாமல் இருப்பது ஒன்று, திடன் கொள்ளுவது என்பது மற்றொன்று. பயப்படாது இருப்பது அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தில் இருந்து பயப்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? பயப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? சில காரியங்கள் அவர்களை அச்சுறுத்துவது போல இருந்தாலும் கூட அதை கடந்து செல்வது பயம் அறியாது, பயம் இல்லாமல் இருக்குது. பயப்படாதவங்க என்ன செய்வாங்க? ஒரு காரியம் அவங்களுக்கு அச்சுறுத்துவது போல வந்தாலும் கூட அந்த அச்சுறுத்தலில் இருந்து அவர்கள் கடந்து போவதுதான் என்னது? பயப்படாது இருப்பது. ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்பது என்ன அர்த்தம்? எனக்கு வருகின்ற சவால்களை, எனக்கு எதிராக வருகின்ற எதிர்கொள்ளுகிற காரியங்களில நான் கடந்து செல்வது மாத்திரமல்ல, மேற்கொள்ளுகிறது தான் திடன் கொள்ளுதல். பயப்படாது இருப்பதற்கும் திடன் கொள்ளுதலுக்கும் இதுதான் வித்தியாசம். நமக்கு ஏன் பிரச்சனை? நம்ம பயப்படாம இருக்கிறோம்னா கூட சில காரியங்களை நம்ம அச்சுறுத்தினாலும் கூட அதை கடந்து செல்லுகிறோம், அது பயப்படாது இருப்பது. ஆனால் திடன் கொள்வது என்பது என்னை அச்சுறுத்துகிற காரியங்களை எதிர்த்து நான் மேற்கொள்வதுதான் திடன் கொள்ளுதல். கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆகவே இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுகிற வார்த்தை திடன் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை. எந்த செய்தியின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், நீங்க திடப்படுத்திக்கொள், தள்ளாடுகிற கால்களை என்ன செய்ய? பலப்படுத்திக்கொள். அப்போ திடன் கொள்வது என்னுடைய வேலையா இருக்குது. கர்த்தரே என்னை பலப்படுத்துங்க, என்னை திடப்படுத்துங்கன்னு அல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னை திடப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்றார். அப்போ திடன்படுத்திக் கொள்வது கர்த்தருடைய பெரிய ஒரு திட்டமா இருக்குது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் திடப்படுத்திக் கொள்ளணும். நான் தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்துட்டான்? திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார், ஒரு திட்டத்தை உங்கள் வாயிலாக செயல்பட வைக்கிறார் என்றால் நான் திடப்பட்டால் தான் செய்ய முடியும். திடப்படுதல் என்பது எதிர்கொண்டு மேற்கொள்வது, இதுதான் திடப்படுதல். பயப்படாமல் இருப்பது வேறு, திடப்படுதல் என்பது மற்றொன்று. அப்போ யோசுவாவை குறித்து அவர் சொல்றார். யோசுவா பார்த்து சொல்றார்ல, யோசுவா முதல் அதிகாரத்துல 4-6 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேசத்தை நீ என்ன செய்ய? பங்கிட்டு கொடு. சாதாரணமான காரியமா? தைரியமா இருப்பா அப்படின்றது மாத்திரம் அல்ல, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்த தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? நீ பங்கிட்டு கொடுக்கும்படி ஆயத்தமாறு. அந்த தேசத்துல யார் இருப்பாங்கன்னு தெரியாது, அந்த தேசத்துல என்னவா இருக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த தேசத்தை நான் இந்த ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினபடி இந்த தேசத்தை என்ன செய்ய? பங்கிட்டு கொடு. அப்போ தேவனுடைய காரியத்தை, கர்த்தருடைய காரியங்களில் நான் தீர்க்கமாய் செய்யணும், செயல்படுத்தணும், இல்ல முழுமையாய் கீழ்ப்படியணும் அப்படின்னா என்னுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, தேவனை சார்ந்து இருக்கும்போது தான் நான் என்ன செய்ய முடியும்? பலப்பட முடியும், திடன் கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம போகுதுன்னா அது சரியாதான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம் வந்த பிற்பாடு என்னுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அப்போ முதலாவது நான் பலன் கொண்டு திடமனதா இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே போல தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் சகலமும் எல்லாம் கிரயமாய் நல்லபடியா அப்படியே நடக்குதா அப்படின்னா இல்ல. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாடுகளும் முற்களும் நிறைந்த வாழ்க்கை தான். இந்த உலகத்தார் சந்திக்கின்ற அதே காரியத்தை தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உண்டு. பாடுகளே இல்ல, பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை.
ஆகிலும் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு பாடுகளும் துக்கங்களும் உண்டு என்று தான் வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் காரை வாங்கினேன், பங்களா வாங்கினேன், இந்த சாட்சியெல்லாம் ஒரு சாதாரண சாட்சி தான். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய மனநிலை ஒரு ஒரு திடனாய் மாறியது. நாம் கர்த்தருக்குள் இன்னும் நான் வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்றதுதான் சாட்சி. வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்னவா நமக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்கும் போல அப்படின்னு நினைப்போம்ல. அழகா சொல்லியிருக்கு பாருங்க. என்ன சொல்லியிருக்கு இந்த வசனத்துல? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவருக்கும் சந்தோஷம் உண்டாகும் சொல்லிருக்கா. நம்மளே பிரச்சனை தான் கடவுள்கிட்ட வரும், இங்க வந்தா இன்னொரு பிரச்சனையா இல்ல? நாம் சாதாரணமான கிறிஸ்தவர்கள் அல்ல, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினால் பலப்படுகிற கிறிஸ்தவர்கள். அவர்களை பார்த்து தான் சொல்லிருக்குது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு துன்பம் கண்டிப்பா இருக்குது. ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியில் என்னது? யார் இருக்கா? கர்த்தர் நம்மோட இருக்கிறார்ன்ற தைரியம் வரணும். பிரச்சனை நடக்கும் போதுதான், பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அநேக நேரம் என்ன யோசிக்கிறோம்? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரே, நான் உபவாசிச்சிருக்கேனே, வேதத்தை படிச்சு எத்தனை நாள் ஜெபித்திருக்கிறேன், ஏன் என்னை கைவிட்டார் நினைக்கிறோம். தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய போறதில்ல, கைவிட மாட்டார். துன்பம் போலதான் இருக்கும், உலகத்தாருடைய கண்களுக்கு நீ தோற்று போனது போலதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறார்? உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கிறது தான் பிரச்சனை இல்ல? நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி எதையாவது பிடிச்சி மேல வந்துட முடியுமா? நாம் என்ன செய்யறோம்? முயற்சிகளை எடுக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு தெரியும் எப்பொழுது ஒரு மகனை உங்களை எப்பொழுது உயர்த்தணும்ன்றது கர்த்தருடைய திட்டத்தில் ஆல்ரெடி இருக்கு. அவர் உங்களை அழைக்கும் போதே அவர் என்ன செய்தார்? ஒரு பரம நோக்கத்தோடு கூட அவர் உங்களை அழைத்து இருக்கிறார். அந்த அழைப்பை உறுதி செய்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற வரையும் தான் அதோடைய திட்டம் என்ன செய்யும்? செயல்படும். பாருங்களேன் இல்ல? ஹல்லேலூயா. உலகத்தின் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம் அப்படின்னா அதனுடைய துன்பங்கள் உண்டானாலும் கூட அந்த துன்பங்களை கர்த்தர் இன்பமாய் மாற்றுவார். ஒருத்தரும் ஆமென் சொல்ல மாட்டேங்க. துன்பம்னு உடனே மூஞ்செல்லாம் பார்த்தா சுருங்கி போச்சு. என்னது? கர்த்தரை பின்பற்றினா துன்பமா அப்படின்னு இல்ல? ஹல்லேலூயா. உலகம் ஒருவேளை அந்த துன்பத்தை துன்பமா பார்க்கலாம். அந்த துன்பமும் கூட நம்ம என்ன செய்யாது? சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை உருவாக்குவார். என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லைன்னு நினைக்கிறோமோ, கர்த்தர் ஒரு நெருக்கடி மத்தியில தான் ஒரு வளர்ச்சியை கட்டளையிடுவார். எத்தனை பேருக்கு லாப்ஸ்டர் தெரியும்? எத்தனை பேருக்கு லாப்ஸ்டர் தெரியலனா கூட நண்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, நல்லா சாப்பிட்டுருக்கோம்ல. இந்த நண்டு என்ன செய்யும்? வளரும்போது நண்டு வளரும்போது அதோடைய ஓடும் வளராது. நண்டு வளரும்போது அதனுடைய ஷெல், அதை சுற்றி இருக்கிற ஓடு இருக்கு பாருங்க, அது வளராது. இது என்ன செய்யும்? நண்டு அந்த ஓட்டுக்கு உள்ள இருக்கிற அந்த தசை பகுதி இருக்குல்ல, அது வளர வளர அந்த ஓடு என்ன செய்யும்? டைட்டா ஒரு நெருக்கடி இருக்கும். உடனே இது என்ன செய்யும்? இந்த ஓட்டை கலட்டி விட்டுரும். கலட்டின பிற்பாடு 6 மணி நேரத்திற்குள்ள புதிய ஓடு என்ன செய்யுமா? அதன் மேல வளர ஆரம்பிக்கும். என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி ஒரே காரியத்தை சுத்தி நான் வரணும், ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற ஓடுகளை நீங்க என்ன செய்யணும்? கலட்டி விடணும். கலட்டி விட வேண்டியதை கலட்டி விட்டாதான் வளர வேண்டியது. ஆமா, இன்னும் பாரம்பரியத்தையே பிடிச்சுக்கிட்டு இருப்பேன், இன்னும் இதையே நான் செய்துட்டு இருப்பேன், இதுதான் என்னுடைய தகப்பனார் கத்து கொடுத்தது, அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது? சரியான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுது என்னுடைய பழையதை களைந்து புதியதை நான் உடுத்தும் போதுதான் என்ன செய்ய முடியும்? வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் இல்ல? அப்ப தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய நெருக்கங்கள் உங்களை சாகடிப்பதற்கு அல்ல, உங்களை உருவாக்குவதற்காகவும் உங்களை பலப்படுத்துவதற்காகவும். திடன் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை வெறும் வார்த்தையாய் சொல்லி கர்த்தர் உங்களை என்ன செய்யல? அந்த திடன் கொள்ளுவதற்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில அனுபவ ரீதியாய் நான் கற்றுக்கொள்கிறேன். சில காரியங்களை கேட்டும் பார்த்தும் படித்தும் கற்றுக்கொள்கிறேன். ஆனால்
அனுபவத்தில் நீங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியமும் உங்களுடைய நீங்க சாவர வரை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாதுல்ல? அப்படிதானே? நீங்களாம் புதுசா இருக்கு உங்களை பார்க்கும்போது. அனுபவத்தில் நாம் பெற்றுக்கொண்டதை நம்ம என்ன செய்ய முடியாது, மறக்கவே மாட்டோம். படித்தது ஒருவேளை மறந்து போலாம், கேட்டது ஒரு நாள் மறந்து போலாம்ல. இப்போ அழகா நம்ம செய்தி கொடுக்குறோம், கீழே வந்த உடனே என்ன செய்வோம், என்ன சொன்னாங்க மறந்து போச்சு, அப்படிதானே? கேட்கறது கூட மறந்துடுவோம். ஆனால் நம்முடைய அனுபவம் ஒரு நாள் என்ன செய்யாது. அப்போ தேவன் என்ன செய்யறார், என்னை திடப்படுத்தும்படி சில அனுபவங்களை அவர் கொடுக்கிறார். அந்த அனுபவங்கள் எனக்கு அப்பொழுது கஷ்டமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம். ஆனால் அதன் வாயிலாக கர்த்தர் என்னை திடப்படுத்தும்படி சில காரியங்களை என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த கடைசி மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இல்ல, ஒவ்வொரு வார செய்தியின் வாயிலாக எனக்கு நீங்க அநேக வாக்கு தத்தங்களை செய்திருக்கிறீங்க. ஆனா ஒண்ணுமே நிறைவேறலன்னு சொல்லி கலங்குவதற்கு அல்ல. இந்த வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யும், கர்த்தர் அதை நிறைவேற்றும்படி உங்களுடைய வாழ்க்கையில அதை கட்டாயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்தியினுடைய சாராம்சமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட நாம் படிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிந்திருந்தாலும் கூட இதிலிருந்து ஒரு புதிய வெளிச்சத்தில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். இயேசுவானவர் போதகம் பண்ணும்படி என்ன செய்றார், போதனை பண்ணும்படி வராரு. அங்கு பேதுருவனுடைய 2 படகை பார்க்கிறாரு. பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஒரு படகை என்ன செய்யி கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்னு சொல்லி அதன் படகின் மேலே ஏறி அவர் என்ன செய்யறாரு, போதனை செய்கிறார்ல, பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிற்பாடு என்ன நடக்குது, என்ன சொல்றாரு 4வது வசனத்துல, போதகம்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, நீ ஆழத்திலே கொண்டு போய் என்ன செய்யி, வலைகளை போடு. 5வது வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஐயரே, ராம் முழுதும் நாங்க வலையை போட்டு நாங்க எங்களுடைய ட்ரை பண்ணிட்டோம், ஆனா ஒன்னும் என்ன செய்யல. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே. இந்த வாசனத்தில் இருந்து 3 குறிப்புகளை, 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். எப்படி கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார், எப்படி நம்ம தேவன் நம்மை ஸ்ட்ரெங்தன் பண்றார் அப்படின்றத குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது என்னது, பேதுருவனுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டிய 3 கட்டங்கள். இது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட உண்டாகலாம். 3 கட்டங்களை உங்களோடு கூட பேச விரும்புறேன். முதலாவது அவன் மைண்ட்ல என்ன வந்திருக்கும், ரொம்ப கால தாமதமா வந்திருக்கிறீங்க, too late God. இல்ல, நைட்டு நான் போய் பகல் ஃபுல் நைட்டு முழுசு நான் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல, இப்போ நீங்க வந்தது ரொம்ப லேட்டு. நம்ம எப்போ சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் சொல்லியிருக்கோம் too late Lord. அடுத்தது என்னது, அடுத்த காரியம் என்ன யோசிக்கிறான், இனி பயணம் ஒன்றும் இல்லை, வெளிச்சம்லாம் வந்துருச்சு. மீன் பிடிக்க போனோம்னா பகல்ல யாரும் போக மாட்டாங்க. என்னது, வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக மீனை பிடிச்சிட்டு என்ன செய்யணும், கரைக்கு வந்துடணும். இனி பயன் இல்லை, இனி போய் என்னது பயன் இல்லை. 3வது என்னது சொன்னாரு, 3வது காரியம் என்னது, இயேசு சொல்றாரு, நீ ஆழத்துல கொண்டு போ. கடினமான வேலை. கர்த்தருடைய வார்த்தையை சில நேரம் கீழ்ப்படினா கடினமா தான் இருக்கும். அவர் சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் என்ன செய்யி, உன் வலைகளை போடு. இப்பதான் ஆழத்துல இருந்து என்ன செய்திருக்கிறேன். இந்த 3 காரியங்களில் இருந்துதான் கர்த்தர் நம்மை திடப்படுத்தும்படி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நம்ம என்ன செய்யறார், மேற்கொள்ளுகிற பலனை கொடுக்கிறார். பார்ப்பதற்கு கேட்பதற்கு டஃபா தான் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற காரியமும் உலகம் கொடுக்கும் ஆலோசனையும் 2 வேறு விதமா தான் இருக்கும். நமக்கு உலகத்தின் ஆலோசனை நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது போல இருக்கும், இப்படி செஞ்சா இது நடக்கும். ஆனால் கர்த்தர் அதுக்கு நேர் எதிர்மாறாக சொல்லுவார். ஆனால் அது கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வார், பிரியப்பட்டு அவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு கைகூடி வரும்படி செயல்படுத்துவார். பேதுரு பார்த்து சொன்ன உடனே, போதகெல்லாம் முடிஞ்சிச்சு, பிரசங்கெல்லாம் முடிஞ்சிச்சு, நீ என்ன செய்ய, படகை ஆழத்தில் கொண்டு போ. பேதுருடைய மனநிலை பாருங்க, நைட்டு ஃபுல்லா நான் பிரச்சனை, நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கிறதெல்லாம் சாதாரண வேலை. எத்தனை பேர் மீன் பிடிக்கிறத பார்த்துருக்கிறீங்க, இல்லை கேள்விப்பட்டிருக்கிறீங்க?
சும்மா தூண்டியல் அங்க போட்டுட்டு சிப்ஸை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற மீன்பிடியை நான் சொல்லல. கடலின் ஆழத்துல போய் மீன் பிடிக்கிற காரியம், கடலின் ஆழத்துல போய் மீன் பிடிக்கணும். அப்ப பேதுருனுடைய அவன் மேற்கொண்ட முதல் காரியம் என்னது? காலம் கடந்தாயிற்று. அவர் சொன்னது என்னது? நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க 2வது வசனத்தை பார்த்தா, அவர்கள் கரையில் வந்து சேர்ந்த பிறகு பகல் நேரமா ஆயிருச்சு. முழுதும் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. அப்போ கடல் கரையில் வந்துட்டாங்க. வந்த பிற்பாடு அவன் சொல்றான், அவன் நினைக்கக்கூடிய காரியம் கால தாமதம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நினைக்கிறோம், கர்த்தர் சில காரியங்களை செயல்படுத்த சொல்றார். நாம் என்ன நினைக்கிறோம்? லார்ட், இட் இஸ் டூ லேட். இது இனி நமக்கு கால தாமதம் நினைக்கிறோம். கர்த்தர் கால தாமதமானாலும் கூட அதை மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? திருப்பி கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில இருட்டா இருக்கும் போதே நாங்க போனோம், அப்பயே எங்களுக்கு மீன் கிடைக்கல. ஆனால் இப்போ வெளிச்சமா இருக்குது, இந்த நேரத்துல எங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. எது நீங்க கிடைக்காதுன்றீங்களோ, கிடைக்காததுல இருந்து தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அப்பதான் நீங்க அறிய முடியும், இது கர்த்தர் எனக்கு செய்தது. என்னுடைய பலத்தினால் இதை செய்தனா நம்ம ஒருவேளை என்ன செய்யலாம்? சில காரியங்கள் பெருமை பாராட்டலாம். இது என்னுடைய ஐடியா தான், என்னுடைய பலன் தான், எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்ன்றது அவருக்கும் தெரியும். உனக்கு எப்போ முடியாது, கால தாமதம், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இது ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. அப்ப நான் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? என்னை திடப்படுத்திக் கொள்வதற்கு முடியாது என்ற காலதாமதமான பிறகு கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா, அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும்? விடுதலையை கொடுக்கும், செழிப்பை கொடுக்கும். முடியாது என்ற ஒரு காலதாமதமான ஒரு சூழ்நிலையில மனிதனுடைய அறிவு சொல்லுது, இதெல்லாம் நடக்காதுப்பா. அநேக நேரம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது நம்மளுடைய மாம்சத்துல ஒரு ஆலோசனை வரும். கர்த்தர் ஒன்று சொல்லுவார், வார்த்தையை சொல்லுவாரு. ஆனால் நம்ம கண் முழிச்சு திறக்கும் போது புதுசான ஆலோசனைகள் நமக்கு வரும், ஃப்ரெஷ்ஷா. எது தெரியுமா பெஸ்டா இருக்கும்? ஆமா, ஒருத்தராவது ஒத்துக்கிட்டாங்க, நல்ல வேலை. இல்ல, நம்ம தான் பெஸ்ட் நினைப்போம். கர்த்தாவே, இது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும், எனக்கு ஷார்ட் கட் தெரியும், இன்னார போய் பார்த்து இதை கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீ இதை செய். முழுதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன், என்னுடைய அசதி பாருங்க, too late. பகல் விடிய போற நேரத்தில் அவர் சொல்றாரு, பக்கத்துல போனாலும் பரவாயில்ல, பக்கத்துல போன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எங்க சொல்றாரு? படகை ஆழத்துல கொண்டு போ. இப்பதான் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய அசதி. அநேக நேரம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும்னா நமக்கு என்ன வருது? அசதியா இருக்குதா? இல்ல, அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், காலையில் எந்திரிச்ச உடனே பைபிள் ரீடிங் வச்சுக்கோங்க. வேலைக்கெல்லாம் போயிட்டு கடைசியில நீங்க பைபிளை திறக்கும் போது தான் என்ன வரும்? ஆமா, தூக்கம் வரும், கொட்டாய் வரும். ஏன்னா அசதி. தேவனுடைய வார்த்தையை செய்யும் போதுதான் நமக்கு அசதி வரும், டயர்ட்னஸ் வரும். கர்த்தர் உங்களை முதலாவது உங்களுடைய விசுவாசத்தை செக் பண்ணும்போது, பேதுரு இப்பதான் பார்த்து அவன் என்ன செய்யறாரு? அவனோடு பேசுறாரு. அப்போ முதலாவது கர்த்தர் என்னை சந்தித்து விசுவாசத்தில் திடப்படுத்துவதற்கு, நான் டயர்டா இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும், நைட்டு ஃபுல்லா நான் பிரயாசப்பட்டது எல்லாம் தெரியும். ஆனா இருந்தாலும் அவர் சொல்றாரு, நீ படகை தள்ளி கொண்டு என்ன செய்? ஆழத்துக்கு போ. இவனுக்கு தெரியும், இது இவ்வளோ கஷ்டப்பட்டு மறுபடியும் நம்ம ஒரு படகை மறுபடியும் கடல்ல இருந்து கரை சேர்ப்பதே ஒரு பெரிய விஷயம். கொண்டு வந்து சேர்த்திருக்கும், மறுபடியும் அவர் போக சொல்றாரு. அப்போ இது கால தாமதமான காரியம் என்பதை அவனுடைய எண்ணங்களில் அவன் வைத்திருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவனுடைய ரெஸ்பாண்ட் என்னவா இருந்தது? கால தாமதம் அவனுக்கு தெரியுது. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை இதை செய் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுவார் என்றால், நாம தீர்மானித்து இது டூ லேட் என்று அதை தள்ளி விடுவதற்கு அல்ல. பேதுருவுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனசு சொல்லுது, இட் இஸ் டூ லேட், இது கால தாமதம், இனி இது உபயோகம் இல்லைன்னு நினைச்சாலும் கூட அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். நான் கிறிஸ்துவுக்குள் திடப்படணும் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, இது நடக்காது, இது டூ லேட் என்னவா அந்த உலகம் சொன்னாலும் கூட கீழ்ப்படுகிற மனநிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்?
பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த பெரிய காரியங்களை செயல்படுத்துவதற்கு முன்பு அவர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறாரு? திடப்படுத்துகிறார். திடப்படுத்துவதற்கும் பயப்படாமல் இருப்பதற்கும் ரெண்டு காரியம் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திடப்படுத்துகிறார். அப்ப முதலாவது பேதுருனுடைய நிலை என்னவா இருந்தது? அவன் காலதாமதம் என்று நினைச்சாலும் கூட என்ன செய்தான்? அவன் அதை செய்தான். ஆனா நம்ம ஒருவேளை யோசிப்போம், இட் இஸ் டூ லேட் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தர் he is always on time. அவர் எப்பொழுதுமே என்ன செய்வாரு? அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்வார். இன்னொரு எடுத்துக்காட்டு கூட உங்களுக்கு சொல்லணும்னா, யோவான் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லாசருவை குறித்து நாம் பார்க்கிறோம்ல. லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. யாருக்கு? இயேசுவுக்கு வருது. பெத்தானியாக்கும் அவர் இருந்த இடத்திற்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மைல்ஸ் தான் இருக்குது. 2 மைல் தூரம் தான். ஆனால் இயேசு உடனடியாக போகாமல் தாமதிக்கிறார். தாமதித்து அவர் போகும்போது என்ன செய்யறாங்க? லாசரு மரித்து போனான், அடக்கம் செய்யப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அப்படிதானே? என்ன நடக்குது பாருங்க. 11ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? நீங்க இங்க இருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது. இந்த டைம்ல நீங்க இருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது. இன்னைக்கு விசுவாசிகளுடைய பிரச்சனையும் பாடுகளும் இதுதான். இந்த நேரம் நான் குறித்து வைத்திருக்கிறேன், இந்த நேரத்தில் இது நடந்தாதான் இது சரி. ஆனால் கர்த்தருடைய நேரமும் என்னுடைய நேரமும் ஒரே நேரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் ஒருவேளை நினைக்கிறோம் இந்த நேரம் முடிந்து போச்சு, அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க இருந்திருந்தா இது நடக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. அப்புறம் அடுத்தவங்க 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். கால தாமதம். சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம் கால தாமதம் ஆயிருச்சு, கர்த்தர் வருவதற்கு லேட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் குறித்து வைத்த நேரத்தில், உங்களுக்கென்று ஒரு நேரத்தை அவர் என்ன செய்திருக்கிறாரு? குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்பட்டு அவருடைய மகிமை வெளிப்படும்படி அதை செய்வார். ஏன் கர்த்தர் அதை தாமதித்தார் பாருங்க. அதே அதிகாரத்துல 4வது வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. எதற்காகவா? இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக. ஒன்று சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்க மூடி போட்டுட்டீங்களோ, இனி இது வாழ்க்கையில ஹோப் இல்லை, இனி இது இல்லைன்னு நினைக்கிறத கர்த்தர் என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் முடிஞ்சு எக்ஸ்பைரி டேட்லாம் ஆகி 4 நாள்ல நாறுன்றாங்க. உங்களுக்கு 40 நாள் ஆனாலும் 4 வருஷம் ஆனாலும் நீங்க எதெல்லாம் மூடி போட்டீங்களோ, கர்த்தர் திறக்கணும்னா அந்த காரியத்தில் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் சரியா புரிந்து கொள்ளாததுனால தான் இது முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். வேத வசனம் உங்களோடு கூட என்ன செய்யணும்? முதலாவது பேசணும். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு அது அப்படியே நீங்க மனப்பாடம் சொல்றதுனாலயோ இல்ல திருப்பி சொல்றதுனாலோ பயன் அல்ல. இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஊட்டுகிற வார்த்தையா இருந்தா அதுதான் உங்களுடைய பர்சனலைஸ்ட் வேர்ட். தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தை தான் என்ன செய்யும்? ஒரு நாள் விளங்கும். கர்த்தர் இதை எனக்கு சொல்லியிருக்கிறார், ஆனா செயலியேன்னு அந்த வார்த்தையை ஒதுக்குவதற்கு அல்ல. கர்த்தர் தீர்க்கமா இந்த வார்த்தை என்னோடு கூட பேசியிருக்கார் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அந்த வார்த்தை ஒருவேளை நீங்க தாமதமாயிருச்சு நீங்க தள்ளி விட்டாலும் கூட அதை செய்ய கர்த்தர் என்ன செய்யறார்? வல்லவரா இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், எந்தெந்த காரியங்கள்லாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மூடி போட்ட அநேக வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கும், அப்படிதானே? இல்ல, இனி இது அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் அதை திறந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வாழ்வளிக்கக்கூடிய வசனங்களை பேச முடியும். இல்ல, ஹல்லேலூயா. ரெண்டாவது அவன் என்ன யோசித்தான்? இனி நமக்கு என்ன பயன் இல்லை, நோ யூஸ். மறுபடியும் காலையில நான் இரவு முழுதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. பகல்ல போனா மீன்கள்லாம் என்ன இருக்கும்? தூங்கி எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம வலையை பார்த்தோம் என்ன செய்யும்?
ஓடும் அப்படின்றது அவனுடைய எண்ணம், அவனுடைய அனுபவம். சில நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிய முடியாம போறதுக்கு என்ன தெரியுமா? என்னுடைய பர்சனல் அனுபவம், என்னுடைய எண்ணம், நான் சம்பாதித்த அனுபவம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொண்டாராம். நான் கர்த்தருக்கு முன்பதாக எது சொன்னாலும் முழுமையாய் நான் விசுவாசித்து செயல்படுவேன் என்றால் கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரித்து அவர் என்ன செய்வாரு? பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இவனுக்கு நோ யூஸ். சில நேரம் இதையும் செஞ்சு வைப்போமே, இல்ல எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் என்ன செய்வோம்? சும்மா அவனு சொல்லி வைப்போம். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய அனுபவத்தினால் நான் செயல்படுத்துவது அல்ல, அவருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நான் விசுவாசித்து செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பெரிய பலனை கொடுக்க முடியும். நீங்க நினைக்கலாம் இட் இஸ் டூ லேட்னு நினைக்கலாம், இல்ல இது நோ யூஸ் நினைக்கலாம். ஏன்னா கர்த்தர் வார்த்தை உங்களோடு கூட பேசுறார். ஆனா வெளியில வந்து நான் பார்க்கிற பிரச்சனைகள் எல்லாம் வேறு விதமா இருக்குது. இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? எப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அடி பண்ணுகிறேனோ அப்பதான் கர்த்தருடைய வல்லமை செயல்படும். இவன் பார்க்கறான், அவனுடைய சொந்த அனுபவம் என்னது? பகல்ல போனாதான், இரவுல போனாதான் மீனை பிடிக்க முடியும் இல்ல? கர்த்தருடைய வார்த்தை இல்ல. சில நேரங்கள்ல எதற்கு நான் பிரையாரிட்டி கொடுக்கிறேன்? என்னுடைய அனுபவத்திற்கா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்கா, என்னுடைய எண்ணங்களுக்கா, இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கா? கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு இதை செய்யணும்ன்ற ஒரு துணிப்புல ஒரு பிரையாரிட்டைஸ் பண்ணி நான் செய்கின்ற காரியங்கள்ல கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எண்ணத்துக்கு இது தோன்றுது. இன்னைக்கு நான் பைபிள் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நினைப்பதனால நீங்க பைபிள் படிக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. நான் பைபிள் படிக்கணும்ன்ற ஆர்வத்தோடு போகும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோடு கூட பேசுவார். வேதத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி பேசுவார். அப்படிதான் வேதம் சொல்லுதுல. தானியேலை பார்த்து சொல்றாரு, தானியேலே நீ ஜெபம் பண்ணணும்னு உட்காரத்துக்கு முன்னாடியே நான் பதில் அனுப்பிட்டேன்பா, ஆனா நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல. தேவன் நம்மளை அப்படிதான் பாக்குறாரு. கட்டாயப்படுத்தி கையை முறுக்கி காலை உடைச்சி உன் பிசினஸ் அடிச்சு உடைச்சி அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வருது அவருக்கு விருப்பமே இல்லை. முழுமையா சந்தோஷமா நல்லா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது நீ கர்த்தர்ட்ட வருவதுதான் அவருடைய விருப்பம். ஏதாவது நடந்த பிறகு நீங்க கர்த்தர்ட்ட வரணும்னு யாரும் சொல்லவே வேண்டாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உருண்டாவது நீங்க என்ன செய்வீங்க? சர்ச்சுக்கு வந்துருவீங்க இல்ல? சர்ச்சுக்கு வாங்க, உங்களை கூப்பிடவே வேணாம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது, வந்தா சரியாகுமா? ஆனா எல்லாமே ஸ்மூத்தா போகுது பாஸ்டர், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு நீங்க தீவிரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் கர்த்தர் உங்களை பார்த்து மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இவங்க பார்க்கறான், அவனோட மைண்ட் இதெல்லாம் இன்னைக்கு இந்த யோசனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வருதா? கர்த்தாவே டூ லேட் ஆயிட்டு இருக்குது, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்குது எனக்கு இல்ல, வேலையில ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் எனக்கு இட்ஸ் டூ லேட் லார்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இட்ஸ் நாட் லேட். அவர் ஏற்ற வேலையில் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கார். சில நேரம் நம்ம யோசிக்கலாம், சில காரியங்கள் இது செய்யறதுனால பயன் இல்லை, நோ யூஸ், நம்மளே தீர்மானிக்கிறோம் நோ யூஸ். ஆனால் அவனுடைய கர்த்தருடைய வார்த்தை, பேதுருடைய ரெஸ்பாண்ட் என்னவா இருந்தது? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். மூன்றாவதாக பாருங்களேன், இதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம் இல்ல. படகை ஆழத்துல தள்ளிட்டு போ. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவது கடினமா இருக்குது சில நேரங்கள்ல. அப்பதான் நான் கடல்ல இருந்து கரைக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நீ தள்ளிக்கொண்டு எங்க போ? ஆழத்துக்கு போ. ஒன்னு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தையினுடைய செயல்பாடு ஆல்ரெடி நடந்துருச்சு, அங்க நடந்துருச்சு. அவன் போகாம இருந்தானா யாருக்கு லாஸ்? பேதுருக்கு தான் லாஸ். கீழ்ப்படியாம இருக்கிறதுனால இன்னைக்கு யாருக்கு லாஸ்? நமக்கு தான் லாஸ். ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு உண்டான பலனை கர்த்தர் ஆல்ரெடி அவர் என்ன செய்றாரு? கட்டளை இட்டுட்டாரு. அவன் இதுவரையும் போய் ரா முழுதும் மீனை பிடிக்கிறான், ஒரு மீனும் என்ன செய்யல, அகப்படவே இல்லை. ஆனா தேவன் சொன்ன பிற்பாடோ அவன் வலையை போடுவதற்கு முன்பதாக அகப்படாமல் ஒரு மீனும் இல்லை.
உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லி செயல்பட சொல்றாருன்னா, இது கடினமா இருக்குதுன்னு நீங்க யோசிக்கிறது உங்களுடைய பலனை கொண்டு நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறதுனால தான். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சோ, அதை செயல்படுத்தக்கூடிய கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். என்னுடைய பலத்தில் இதை செய்யறேன்னு நினைக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். தேவனே இந்த காரியத்தை நீங்க செயல்படுத்துறீங்கன்னு சொல்லி அவரை நம்பி நாம் செயல்படுகிற காரியங்கள் எல்லாமே அவருடைய பலனை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். ஆகவேதான் பைபிள் சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒரு மதிலையும். ஆமா, இந்த சேனை எவ்வளவு பெருசு நமக்கு தெரியாது, அந்த மதில் எவ்வளவு உயரம் நமக்கு தெரியாது. ஆனா என் தேவனாலே, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை அதை நிறைவேற்றும்படி, அதை கிரியை செய்யும்படி உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, தேவனை சார்ந்து இருக்கும் போதுதான் அது என்ன செய்யும்? நடக்கும். அப்ப ஆழத்துல கொண்டு போறது கடினமான வேலை தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை விட சொல்றாரு, சில காரியங்களை செயல்படுத்த சொல்றாரு. சில காரியங்கள் கடினமா இருந்ததுன்னா அதை நம்ம உடனே செய்யணுமா? இவன் சொல்லலாம்ல, இன்னைக்கு கஷ்டமா இருக்கு நாளைக்கு செய்யறேன் அப்படின்ட்டு போனானா என்ன செய்தான்? கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்துல முதலாவது உங்களுடைய விசுவாசத்திற்கு அழைத்து உங்களை திடப்படுத்தும் போது அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிற காரியத்தை அவர் செயல்படுத்த சொல்றார். நான் ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ள நான் வந்து கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் நிரூபித்துக் கொள்வதற்கு சில கடினமான சாய்ஸை நான் எடுக்க வேண்டியிருக்கு. விட வேண்டிய காரியங்களை விட வேண்டியிருக்கு. இல்ல சில காரியங்கள் எனக்கு, சில பேருக்கு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கணும். இல்ல இன்னைக்கு யாரை பத்தியாவது பேசணும்னா நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல அதில் நீங்க பாருங்களேன், டிவியில சில காரியங்கள் சம்பந்தமே இல்லாத சில காரியங்களை பத்தி பேசணும்னா சில பேருக்கு ரொம்ப, அதை விடு அப்படின்னா நமக்கு என்னது, மண்டை அப்படியே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். புரளி பேசுறோம்னா அப்படி மண்டெல்லாம் வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு ரெக்ரியேஷன், ஏதோ ஒரு காரியத்தை செய்யலைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது சில காரியங்களை விட்டு விடுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். அப்போ கடினமான காரியங்களை நீங்க விட்டு விடும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் உங்கள் கரங்களை என்ன செய்வார்? திடப்படுத்துவார். திடப்படுத்துவதுனா என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திடப்படுத்துவதற்கும் பயத்திற்கும் உள்ள வித்தியாசம். திடப்படுத்துவது, நான் என்னை அச்சுறுத்தும் காரியங்களை நான் கடந்து போவது அல்ல, அதை எதிர்த்து மேற்கொள்வது தான் திடப்படுத்துதல் அல்ல, திடன் கொள்ளுதல். அப்ப கர்த்தர் உங்களை திடன் கொள்வதற்காக அவர் உங்களை என்ன செய்யறார்? அழைக்கிறார்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்போ கீழ்ப்படிந்து போனதுனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனுக்கு ஒரு பெரிய செழிப்பை, பெரிய ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி கர்த்தர் ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். ஏன் சில காரியங்கள தேவன் என்னை கடுமையாய் சில காரியங்களை செய்ய சொல்றாருன்னு நம்ம யோசிக்கிறோம். நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வெளிப்படணும்னா சில டாஸ்கை கர்த்தர் கொடுக்கிறார். அதே இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறுவதற்கு முன்பதாக பேதுருவை சந்திக்கிறார். பேதுரு இயேசுவை பின்பற்றி ஓடுகிறான். திடப்படுத்துவதற்கு, நான் ஏன் இதெல்லாம் சொல்லனா, திடப்படுத்துவதற்கு கர்த்தர் சில சம்பவங்களை, சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். இயேசுவை பின்பற்றி போன பேதுரு இயேசு மரித்த பிற்பாடு அவனுடைய வாழ்வாதாரத்திற்காக அவன் சொல்றான். யோவான் 21ஆம் அதிகாரத்துல அவன் தன்னோடு இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்றான், I'll go fishing. நான் மறுபடியும் என்ன செய்யறேன்ப்பா, மீன் பிடிக்கவே போயிடுறேன். வருமானம் வேணும்ல. இவ்வளவு நாள் இயேசுவோடு போகும்போது ஃப்ரீ மீல் கிடைச்சது, போற இடங்கள்லாம் என்ன செய்தாங்க, தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவரே இல்லை, நம்ம என்ன செய்யணும், பொழப்ப பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன செய்யிட்டான், தன்னோடு கூட இருந்தவர்களை பார்த்து சொல்றான், நான் மறுபடியும் என்ன செய்ய போறேன், மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான்ல. 3வது வசனத்துல 21ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மறுபடியும் என்னது, ஒன்றும் கிடைக்கல. எப்பெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையோ அப்பெல்லாம் இயேசு அவருக்கு என்ன செய்றாரு? உங்களுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையோ அப்பெல்லாம் நீங்க நோக்கி பார்க்க வேண்டியது யாரு? ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு சம்திங் இஸ் ராங். இல்ல என்ன, ஒண்ணுமே கிடைக்கலையே. 4வது வசனம், விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். ஆமா. அப்புறம் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே
புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். ஆமா, எங்களுக்கு பிடிக்கும் மீனும் கிடைக்கல, கையிலையும் ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? தன்னுடைய அழைப்பை இயேசுவானவர் அவருடைய சீடர்களை சந்திக்கிறார். முதலாவது சந்திப்புல கடினமான வேலையை கொடுக்கிறார். என்னது? நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, உன்னுடைய விசுவாசத்தை செக் பண்றார். தேவன் அவர் மீது நாம் அன்பு கொண்டிருக்கிறோம்னா அந்த செக் நமக்கு என்ன செய்யும்? கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை செய்த பிற்பாடுதான் அவர் என்ன செய்கிறாரு? என் மகன், என் மகள் இவ்வளவா என்னை நேசிக்கிறாள், இவ்வளவா என்னை மேல் அன்பு கூறுகிறான்னு சொல்லி அவர் என்ன செய்ய முடியும்? ஆமோதிக்க முடியும். என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்தணும்ல. லவ் ஹேஸ் டு பி ப்ரூவன். நான் அன்பு செலுத்துறேன்னா அது என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். கணவன் மனைவி மேல அன்பு செலுத்துறாருன்னா என்ன செய்யணும்? வெளியில போகும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். கடைக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது வாங்கி, ஆமா, அப்பதான் அன்பு செலுத்துறதா தெரியும்ல. அன்பை மனசுலயே நான் ரொம்ப நேசிக்கிறேன் உன்னேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வாங்கி தரலன்னா அந்த ஒரு நாள் என்ன செய்யும்? உன்னுடைய நேசம் வாயில தான் இருக்குது. எதையாவது வாங்கி கொடுத்து, ஆமா, கடைக்கு போனா என்ன செய்யணும்? ஒரு சாரி வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அன்பை வெளிப்படுத்துறது. அப்போ தேவனும் கூட கடினமான காரியத்தை அவர் கொடுக்கிறார். எப்பொழுது? ஆரம்பத்தில். ஆனால் இங்கு 21ஆம் அதிகாரத்தில் அவன் சோர்ந்து போனவனா இருக்கிறான். விசுவாசத்தில் சோர்ந்து போனவனா இருக்கிறான். இப்ப என்ன சொல்றாரு? அவர்கள் கரையேறிய பின்பு, கரையேறிட்டாங்க. அவர் சொல்றாரு, வலையை உன்னுடைய வலது பக்கத்தில் போடு, அப்படி சொல்லியிருக்கிறாரா 6வது வசனத்துல. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஹல்லேலூயா. இங்க எங்க மீன் கிடைக்குது? கரையிலே கிடைக்குது. நான் விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்கும் போது கர்த்தர் என்ன கடினமான காரியத்தை சொல்ல போறதில்ல. அவர் என்ன செய்யறாரு? என்னை தட்டி எழுப்புகிறார், என்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, சோர்வான இருக்கிற நேரத்துல இயேசுதான் கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில நான் சோர்ந்து போயிருக்கும் போது கர்த்தரே தட்டி எழுப்பினாலும் நமக்கு என்ன செய்யாது? அதை அங்கீகரிக்கக்கூடிய மனநிலைமையில நம்ம இதை அறிந்ததுனால இந்த நேரத்தில் போய் நீ மறுபடியும் ஆழத்துல கொண்டு போனா என்ன செய்யிருப்பான்? என்னால ஒண்ணும் முடியல அப்படின்னு இருப்பான். கர்த்தர் நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய மனதை அறிந்திருக்கிறார். அவன் விசுவாச வாழ்க்கை துவக்குவதற்கு முன்பதாக நீ படகை ஆழத்துல கொண்டு போய் போடுன்னு சொன்னாரு, வலையை போடுன்னு சொன்னாரு. ஆனால் இங்கு அவன் கரையேறிய பிறகோ தேவன் இயேசுவானவர் சந்திக்கிறார். இப்ப சொல்ற காரியம் என்னது? நீ கரையில தான் இருக்கிறப்பா, இருந்தாலும் உன்னுடைய வலையை என்ன செய்யி? வலது பக்கம் போடு. ஏன் இடது பக்கம் போட்டா கிடைக்காதா? நம்ம அப்படிலாம் யோசிப்போம். அவர் என்ன சொல்ற? சிம்பிள் கீழ்ப்படிதல் தான். அவன் யோசிச்சிருப்பான். மறுபடியும் நைட்டு ஃபுல்லா மறுபடியும் அவன் மைண்ட்ல யோசிச்சிருக்கோம்ல, நைட்டு ஃபுல்லா நான் போய் ஆழத்துல போட்டேன், அங்க கிடைக்காத மீனா இங்க கரையில கிடைக்கும். என்னைக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா எண்ணாதபடி நீங்க கீழ்ப்படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு கிரியைக்கும் பெரிய பலனை அவர் வைத்திருக்கிறார். அது ஆழமா இருக்கலாம், இல்ல கரையா இருக்கலாம். அவனுடைய கீழ்ப்படிதல் தான் மீன்களை பிடித்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை, சின்ன காரியம், மனிதனுடைய முதல் பாவம் கீழ்ப்படியாமையினால் தான் ஏற்பட்டது. அப்போ என்னுடைய கீழ்ப்படிதல் என்ன அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 3 காரியங்களை மேற்கொள்வதை பார்த்தோம். இங்கு பார்க்கிறோம் 3 கூட்டம் ஆச்சரியப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்குரிய காரியங்களில் இருந்து எப்படி மேற்கொள்வது என்பதை பார்த்தோம். இன்னொரு 3 காரியம் என்னது? கர்த்தர் செய்த இந்த காரியங்களில் இருந்து ஆச்சரியப்பட்ட ஒரு 3 கூட்டங்களை பார்க்கலாம். பாருங்களேன். முதலாவது, பேதுருவுக்கு ஆச்சரியம். பேதுரு அவனுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே மீன்பிடி தொழில தான் இருக்கிறான். எப்பொழுது எந்த அலையில், எந்த நீரோட்டத்தில் எந்த வகையான மீன்கள் கிடைக்கும்ன்றத நல்லா அறிஞ்சிருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, இரவு முழுசும் நான் பிரயாசப்பட்டு ஒண்ணும் இல்லை, ஆனால் பகல் வெளிச்சம் வருது, விடியறதுக்கு ஆயிருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, விடிஞ்சு அவர் பிரசங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, லெட்ஸ் கோ, நம்ம போய் என்ன செய்ய, கடல்ல ஆழத்துல போய் மீன் பிடி. சில செய்கைகள் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கின்ற காரியம் ஒரு பிரமிக்கத்தக்கதா இருக்கும். ஆனால் அவன் சொன்ன ஒரு காரியம் என்னது? ஐயரே, உம்முடைய வார்த்தையின்படியே
செய்றேன், நீர் சொன்னதுனால நான் செய்றேன், அப்படிதானே சொல்றான்ல. இது நடக்காத காரியம்தான். ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கின்ற தீர்மானம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க செய்தீங்கன்னா, அது உலகத்தாருக்கு ஒருவேளை அது ஃபூலிஷ்னஸா இருக்கலாம், காலம் கடந்தது போல இருக்கலாம், பயனில்லாதது போல இருக்கலாம், கடினமானது போல இருக்கலாம். ஆனால் அது என்னது? ஒரு பெரிய பலனை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கும். ஹல்லேலூயா. உலகத்தார் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்கல. அவர் சர்வத்தையும் அறிந்தவர். இதற்கு முன்பதாக பின்பதாக என்ன இருக்கும் என்பதை அறிந்து அவர் என்ன செய்றாரு? நேர்த்தியானதை அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அப்ப இங்க பார்க்கும்போது பாருங்க, அவன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கிறான். ஆனா இருந்த போதிலும் கூட முழுமையாய் கீழ்ப்படிந்ததுனால அவன் என்ன செய்யறான்? வலையை போடுறான். மீன்கள் எப்படி இருக்கு? வலை கிழியத்தக்கதாய் கிரேட் கேட்ச் இருக்குது. அவன் நைட்ல கூட நடக்காதது பகல்ல நடந்தது. முதலாவது ஆச்சரியப்பட்டது யாரு? பேதுரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இது முடியாது, நடக்காது அப்படின்னு உலகம் சொல்லலாம், உங்களுடைய எண்ணங்கள் சொல்லலாம், உங்களுடைய அனுபவம் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவன் நம்பி வலையை போட்டதுனால வலை கிழியத்தக்கதாக பகல்ல அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? மீன் கிடைச்சது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன், எதெல்லாம் சில வார்த்தைகள், இந்த வார்த்தைலாம் இனி பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனி இது நடந்து இனி பிரயோஜனம் இல்லைன்றதை ஒதுக்கி வைக்கவோ இல்லை அதை மூடி வைப்பதோ உங்களுடைய வேலை அல்ல. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அந்த வார்த்தையை என்ன செய்வாரு? நிறைவேற்றுகிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தான் சில டைம் ஃப்ரேம்குள்ள வச்சிருக்கிறோம், இந்த நாட்களுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள இது நடக்கணும். ஆனா கர்த்தர் ஒரு நேரத்தை, ஒரு நாளை அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்கள்ல நாம் விசுவாசிப்பவர்களா இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருந்தாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் என்ன செய்யறோம்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நிறைய பைபிளுக்குள்ள அடிக்கி வச்சிருக்குமே தவிர நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால இன்னும் அட்டையாவே இருக்குது இல்ல. நிறைய பைபிளுக்குள்ள பாருங்க, சில பேர் அட்டை எங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் உடனே பைபிள்ல சொருகி வைக்கிறது, ஆனா கீழ்ப்படியது 0. அப்போ அது வெறும் அட்டையா தான் இருக்கும். எப்போ அது நிறைவேறும் தெரியுமா? அந்த வார்த்தையை செயல்படுத்துகிறேன் பாருங்க, முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறேன் பாருங்க, கீழ்ப்படுகிறேன். பேதுருக்கு அந்த வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை அவனுடைய எண்ணங்களுக்கு புறம்பா இது வேறு விதமா இருக்குதே அப்படின்னு யோசிக்கல. அவன் என்ன செய்தான்? முதல்ல அவனுடைய ரெஸ்பாண்ட் என்னவா இருக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற என்னுடைய ரெஸ்பாண்ட் என்ன? நான் எப்படி ரெஸ்பாண்ட், எப்படி நான் வேத வார்த்தையை அணுகிறேன், அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யுது கிடைக்குது. அப்ப முதலாவது பாட்டேக்கர் யாரு? கீழ்ப்படிந்த பேதுரு. அவனுக்கு ஒரு ஆச்சரியம். ரெண்டாவதா பாருங்க, ரெண்டாவது யாருக்கு ஆச்சரியம்? 7வது வசனத்தை எடுத்து படிக்கலாம். அதே அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. என்ன நடக்குது? முதலாவதுக்கு பேதுருக்கு ஒரு ஆச்சரியம், ரெண்டாவது அவனுடைய கூட்டாளிகளுக்கு ஆச்சரியம், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆச்சரியம், நண்பர்களுக்கு ஆச்சரியம் இல்ல. கர்த்தர் ஒரு வாய்ப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தார்னா, உங்கள் நிமித்தமாக உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் ஆச்சரியப்படுத்துவார். அதுதான் தேவனுடைய செயல். நம்ம நினைப்போம் இவ்வளோண்டு கர்த்தாவே இவ்வளோண்டு கையை நம்ம நீட்டி கர்த்தாவே எனக்கு செய்யுங்கன்னு சொல்றோம். அவருடைய கரம் எப்படி இருக்கு? ஆமா, தேவன் கொடுக்கின்ற அளவு பெரியது. பேதுரு மாத்திரம் ஆச்சரியப்படல, அவனோடு கூட இருந்த அந்த கடல்ல வந்த அவனுடைய கூட்டாளிகளும் என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஆச்சரியப்பட்டாங்க? வலை கிழியத்தக்கதான மீனை பார்க்கும்போது நான் இப்படி யோசிக்கிறேன், அவர்களுடைய கூட்டாளிகளும் இப்படி எம்டி போட்டாதான் வந்திருக்கணும். அவர்கள் பகல் ஆயிடுச்சுல, நைட் ஃபுல்லா அவர்களும் ட்ரை பண்ணிட்டு பகல்ல வெறும் போட்டை தான் கொண்டு வந்திருக்கணும். இது என்னுடைய அப்சர்வேஷன். இறங்கின உடனே பாஸ்டர் எங்க எழுதிருக்கு அங்க அப்படின்னு கேட்காதீங்க, இது என்னுடைய அப்சர்வேஷன். அந்த எம்டியா வந்த கூட்டாளிகளுக்கும் செய்கை காட்டுறான், இப்பா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு, நீங்க வந்து என்ன செய்யுங்க, உதவுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறதுனால உங்களை மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற கூட்டாளிகளையும் கர்த்தர் ஆச்சரியப்படுத்துவார். அல்லேலூயா.
ஏன் தெரியுமா? அவர் யார் என்பதை நான் என்ன செய்யணும்? பிறருக்கு சொல்லணும். அவங்க கேட்டிருப்பாங்களா, எப்படிப்பா உனக்கு இவ்வளோ? நாங்களும் நைட்டு ஃபுல்லாக இருந்து எங்களுக்கும் ஒன்றும் கிடைக்கலப்பா. எப்போ எங்களுக்கும் ஒன்றும் கிடைக்கல, இன்னாரு சொன்னாரு, அது அப்படியே செஞ்சோம். என்ன நடந்தது? நிரம்பத்தக்கதாய் மீன் கிடைச்சது. நைட்ல கிடைச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு சாதாரணம், பகல்ல கிடைச்சதுனால அது அசாதாரணமா இருந்தது. நம் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். எப்பொழுது தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியும் போதுதான். என்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பார்க்கிறது தான் மனிதனுடைய எண்ணம். இந்த பிரச்சனையை இப்படி பண்ணாதான் தீரும், இது என்னுடைய அனுபவம். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதை நிறைவேற்றி முடிக்க அவருடைய பொறுப்பு அது. நான் இந்த பிரச்சனையை இவ்வளவு பெருசா பார்க்கும்போது இந்த பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு. ஆனால் கர்த்தர் சொல்லிய பிற்பாடு அந்த பிரச்சனையை தீர்ப்பது யாருடைய பொறுப்பு? கர்த்தருடைய பொறுப்பு. அவர் வலையை போட்டான், அவன் முதலாவது ஆச்சரியப்பட்டான், இவ்வளோ மீனா பகல்ல இவ்வளோ நடந்தது எனக்கு என்னுடைய அனுபவத்திலே நான் என்ன செய்யல. அதுதான் சொல்றேன், உங்களுடைய அனுபவத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மதிப்பிடாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லவே. கர்த்தர் சொல்றார், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து நடப்போமே என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க, கூட்டாளிகளுக்கும் ஆச்சரியம், அவர்களுக்கும் மீன் கிடைக்குது, அவர்களும் ஒண்ணுமே கிடைக்காம திரும்பி வரும்போது அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கும் ஒரு ஆச்சரியம். அடுத்தது 9-10 வசனங்களை கூட வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். ஹல்லேலூயா. இப்ப யாருக்கு பிரமிப்பு உண்டாது? கூடியிருந்த ஜனங்களுக்கு பிரமிப்பு உண்டாது. முதலாவது யாருக்கு பிரமிப்பு? பேதுருவுக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிற முதலாவது நபருக்கு முதல் ஆச்சரியம். அப்புறம் அவனோடு கூட இருக்கிற நண்பர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் ஆச்சரியம். கரையில காத்திருப்பாங்க பாருங்கல்ல, ஒரு போட் வருதுன்னா அதை ரிசீவ் பண்றதுக்கு என்னத்தையோ கொண்டு வராம போல இருக்குன்னு எல்லாரும் என்ன செய்வாங்க? பார்த்தாலும் தெரியாது எம்டியா ஃபுல்லான்னு. ஆனா எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருப்பாங்க. இதுவரையும் விடிய காலையில உட்கார்ந்து இருந்த ஜனங்கள் இன்னைக்கு பகல்ல ஏதோ ஒன்று வருதுன்னு என்ன செய்திருப்பாங்க? ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பகல்ல போட்டு ஃபுல்லா என்ன இருக்கு? ஆமா, கூடியிருந்த ஜனங்களுக்கும் ஆச்சரியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் தெரியுமா செய்யறாரு? கர்த்தர் உங்களை திடப்படுத்தும்படி செய்யறார். ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிறார். செய்து முடிப்பதற்கு முன்பதாக வார்த்தையை பேசுறார், இந்த காரியத்தை செய்யின்னு சொல்றார். இது ஒருவேளை டூ லேட்னு நீங்க நினைக்கலாம், நோ யூஸ் நினைக்கலாம், இட்ஸ் ஹார்ட்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் நீங்க நினைச்சு அதிலே மறந்து போகாதபடி அதை மேற்கொள்ளும்படி நீங்க செய்றீங்க பாருங்க. ஐயரே, இராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். எப்போல்லாம் நீங்க கர்த்தாவே இதெல்லாம் இப்படி சொல்றாங்க, உலகம் அப்படி இருக்குது, ஆனா நீங்க சொல்றீங்க அதனால நான் செய்யறேன்னு நினைக்கும் போது, ஒருவேளை அது நிமித்தமாக நீங்க அவமானப்பட்டாலும் கூட கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் செய்ததன் நிமித்தமாக 3 நபருக்கு, பேதுரு முதலாவது கீழ்ப்படிந்த நபருக்கு ஒரு ஆச்சரியம். அவனோடு கூட கடலுக்கு வேற படகுல வந்திருக்கலாம், அவனுடைய கூட்டாளிகளுக்கு ஆச்சரியம், காத்திருந்த ஜனங்களுக்கும் ஆச்சரியம். ஏன் பேதுருவை இப்படி விரட்டி விரட்டி திடப்படுத்தினார் தெரியுமா? அவன் சிலுவையில் இயேசுவானவர் சிலுவையில் அறையும் போது உளுந்து ஓடின ஆள் யாரு? ஆமா, மற்றவனாவது ஓடி எங்கேயோ போய் இது பண்ணிட்டான். இவர் என்ன செய்யறாரு? பின்னாடி போய் என்ன நடக்குது, இவர் இவ்வளோ பேசினாரு, என்ன நடக்குது அப்படின்ற பார்க்கலான்னு பார்க்குறான். அவன் என்ன செய்யறான்? இயேசுவை மறுதலிக்கிறான், சபிக்கிறான், என்னென்ன பண்ண முடியுமா எல்லாம் செய்துட்டான். இல்ல, திடப்படுத்துவதற்கு காரணம், அதற்கு பிறகு உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்தித்த பிறகு பிரதான அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டான். இல்ல, உயிருக்கு பயந்து ஓடுனவன் கர்த்தர் திடப்படுத்தியதற்கு பிற்பா, அதுக்கு தான் நான் சொன்னது, திடப்படுத்துதல்னா என்ன? திடப்படுங்கள். இல்ல,
பலப்படுறது ஒண்ணு, பயப்படாது இருப்பது ஒண்ணு இல்ல, திடன் கொள்ளுதல் ஒன்று. திடன் கொண்ட பேதுரு என்ன செய்யறான்? பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? எச்சரிக்கிறாங்க, நீ இவரை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் அவன் சொல்றதை கேட்டுட்டு அடுத்த நாள் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான், சுவிசேஷம் பிரசங்கிக்கிறான். அதுதான் திடப்படுதல். எதை செய்ய, எந்த ஒரு அச்சுறுத்துதலும் உங்களுடைய வேலை என்ன செய்யாது, பாதிக்காது. அந்த அச்சுறுத்தலை மேற்கொண்டு நீங்க செய்யறதுதான் திடப்படுத்துவது. திடங்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றார், திடங்கொள்ளுங்கள். நீங்க பார்த்து, உங்களை பார்த்து சொல்றேன், மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நான் திடன் கொண்ட பிற்பாடுதான் கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு, ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். அதை திடப்படுவது என்பது கர்த்தருடைய வார்த்தையை நான் முழுமையாய் கீழ்ப்படிந்து செயல்படுத்தும் போதுதான் கர்த்தர் என்ன செய்யறார், செயல்படுகிறார். எத்தனை பேருக்கு உண்மையில புரிஞ்சுது? இந்த வசனத்தை வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாம, கர்த்தாவே இந்த நாளிலும் செயல்படுத்துவதற்கு எனக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்துல.